கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னா என்ன பண்ணுவார், நம்ம அவர் எப்படி ஓவர்டேக் பண்ணோம், அவர் என்ன விதத்தில் சைக்கலாஜிக்கலி நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறார் அதையும் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நம்ம இது மாதிரி சொல்லும்போது எங்க ப்ளஸும் சொல்கிறீங்க மைனஸும் சொல்கிறீங்க, இது என்னங்க புது ஜோதி அப்படிமா. அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை 3, 7, 10. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 9ஆம் பாவத்தை பார்க்குது, நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்குது. ஐயோ இவ பொண்டாட்டி இவ பண்ணுற தொல்லை தாங்க முடியலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஐயோ என் புருஷன் பண்ணுற தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி வரும். நம்மளுக்கு மனதளவில் மந்த நிலை, உடல் அளவில் மந்த நிலை அப்படிலாம் வரும். நம்ம அப்படி கிடையாது. நம்ம கன்னி, நம்ம பிறக்கும் போதே ஜீனியஸாக பிறந்திருக்கோம், கண்ணியில் பிறந்திருக்கோம். நம்ம ஓடணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அந்த மைண்ட் செட் உங்களுக்கு மேலோங்குச்சு அப்படின்னா சனி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் நடக்காதுங்க. ஒரு விஷயத்த 4 முறை 5 முறை நம்ம செய்யும்போது சாலிடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்பா கிட்ட சப்போர்ட்டிவாக இருக்கவங்கள நம்ம பக்கச்சக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க டென்ஷனை கொண்டு போய் அப்பா கிட்ட கத்தக்கூடாது, அப்பா கிட்ட கொட்டக்கூடாது, நம்மளோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொட்டக்கூடாது. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தாம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் அந்த போன வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே வந்து என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மீனம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னா என்ன கொடுப்பாரு, முதல்ல சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 7ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது மொதல் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னாலே உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் உரிய மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, நாங்கள் டாக்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் அப்போ எழுதி கொடுத்த மாத்திரையே நாங்கள் இப்போ ரெகுலராக கெமிஸ்ட் கிட்ட வாங்கிட்டே இருக்கோங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் அப்படின்றது பண்ணிக்கோங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டாவது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் வேண்டாம், 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா பயணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கன்னி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. இயற்கையாகவே அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும், நம்ம ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப எஃபிகசியான டிரைவராக இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு வரோம். எங்கேயோ ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்குது, இல்லை அது பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டு நேராக வந்து கோவத்தில் நம்மள்த வந்து முட்டிட்டு போயிடும். அப்போ காரு நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக வண்டி போட்டுட்டு வரோம் அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒரு வண்டி, அது காரானா இருக்கட்டும், 2 வீலரானா இருக்கட்டும், அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகி முன்ன பின்ன வருது அப்படின்னா நம்ம ஓரமாக நிறுத்திட்டு கம்முன்னு இறங்கிடலாம். அது எங்கன்னா போய் எங்கேயா மரத்துலையானா மோதுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கம்பத்துலையாக தான் மோதுது, ஏதாவது பண்ணட்டும். ஆக இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு முறை. இப்போ கணவன் மனைவி உறவு முறையில் விட்டு கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட அப்படியே சரண்டர். என்னங்க பண்ணலாம், காலில் விழுந்துருங்க, அதை விட பெருசாக என்ன இருக்குது. நீங்கள் வேறங்க, காலில் விழுந்து அவள் ஏறி மிதிப்பா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? காலில் விழுந்து ஏறி மிதிச்சா கூட தான் வாங்கிக்கலாமே. என்ன இப்போ நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைங்க. காலில் விழுந்துடுறீங்க அப்படின்னா நல்லது, அதுக்கு மேலே வேறு எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா. காலில் விழுந்தோ ஆர்ப்பாட்ட அமக்களோ இருக்குது அப்படின்னா சுய ஜாதகத்திலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? வாழ்க்கை ஃபுல்லாக காலில் விழுந்து தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் கணவர், நீங்கள் கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. நீ தான் எனக்கு சாமி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு, உன் பேரு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாமம் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க. புரியுதுங்களா? காலில் விழல்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது வரும். அந்த மனஸ்தாபம் அதிகமாகும், அதுக்கப்புறம் விரிசல் பெருசாகும், நம்ம இடைவெளி ஜாஸ்தியாகும், பிரிவினை அப்படின்றது நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். காலில் விழுந்தா என்ன பண்ணுவார்? சனி பகவான் அங்கே அமைதியாயிடுறாரு. ஐயா, நான்ன்ற அகங்காரத்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு காலில் விழுந்துட்டியா, இதுக்கு மேலே என்னையா எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இதுக்கு தான் வந்து பாருங்கள், நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா முதல்ல விநாயகர்கிட்ட ஒரு செதற தேங்காய் உடைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு தாத்பரியம் என்ன தெரியுங்களா? நான் என்ற அகங்காரத்தை அழித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அழிச்சிட்டு உள்ள நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா தூய ஆன்மாவாக போகிறோம். அந்த மாதிரி தான் நீ என் பொண்டாட்டி சாமி, நீ தான்மா எனக்கு அம்பிகை, நீ சொல்கிறது தான் வந்து எனக்கு எல்லாமே, உன்னை தவிர நான் வேறு எதையுமே யோசிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். அப்படிலாம் எங்களால் முடியாதுங்க, கடைசி நடிக்கவாது நடிங்க, வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, சரிங்களா. அதாவது சனி என்ன பண்ணுவார், நம்ம அவர் எப்படி ஓவர்டேக் பண்ணோம், அவர் என்ன விதத்தில் சைக்கலாஜிக்கலி நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறார் அதையும் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நம்ம இது மாதிரி சொல்லும்போது எங்கள் ப்ளஸ்ஸும் சொல்கிறீங்க மைனஸும் சொல்கிறீங்க, இது என்னங்க புது ஜோசி அப்படிம்பாங்க. ஒரு ஜோதிடம் அப்படின்னா ஒரு கிரகங்கள் அப்படி இருக்குன்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காரும் போது அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யுமா. அப்போ நல்லதை மட்டும் சொல்லிட்டு கெட்டது சொல்லாமல் இருக்கக்கூடாது, இல்லை கெட்டதை மட்டும் சொல்லிட்டு நல்லது சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆக ரெண்டுத்தையும் நாங்கள் சொல்கிறோம், புரியுதுங்களா. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை 3, 7, 10 அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 9 பாவத்தை பார்க்குது, நம்மளோட சுயஸ்தலத்தை பார்க்குது. ஐயோ இவ பொண்டாட்டி இவ பண்ணுற தொல்லை தாங்க முடியலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஐயோ என் புருஷன் பண்ணுற தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி வரும், நம்மளுக்கு மனதளவில் மந்த நிலை, உடல் அளவில் மந்த நிலை அப்படிலாம் வரும். நம்ம அப்படி கிடையாது, நம்ம கன்னி, நம்ம பிறக்கும் போதே ஜீனியஸாக பிறந்திருக்கோம், கண்ணியில் பிறந்திருக்கோம், நம்ம ஓடணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அந்த மைண்ட் செட் உங்களுக்கு மேலோங்குச்சு அப்படின்னா சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஐயோ என்னால் முடியலன்னு உட்காந்துட்ட சனி உட்கார வச்சுடுவார், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை பார்க்குறார். என்னோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. காசு பணத்தை பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் நான் வந்து கம்ஃபர்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கார் வாங்க போனேன். கார் வாங்க போயிட்டு நான் என்ன பண்ணேன், சாதா கார் வாங்க போயிட்டு ஒரு லக்ஸரியஸ் கார், ஒரு 25 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சின்ன செலவு பண்ணும்போது சாதா காருக்கு 1000 ரூபாய் வருதே, இதுக்கு 10,000 ரூபாய் வருது, ஐயோ என்னையா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதை கொடுப்பார். அதே மாதிரி நாங்கள் வந்து பாருங்கள், வீடு கட்டுறோம், மேலே வந்து ஆல்ரெடி வீடு இருக்குங்க, வீட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்கார அப்ஜெக்ஷன் சொல்லுவான், எதிர் வீட்டுக்கார அப்ஜெக்ஷன் சொல்லுவான். நம்ம மேலே கட்டுறோம் அப்படின்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் வைத்தறிச்சில் வந்து நம்மக்கிட்ட ஓடி ஆடுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வயிறு எரியுது நல்லது தான், அமைதியாக இருங்க. ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும், புரியுதுங்களா. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் நடக்காதுங்க, ஒரு விஷயத்த 4 முறை 5 முறை நம்ம செய்யும்போது சாலிடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும்.
உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்பா கிட்ட சப்போர்ட்டிவாக இருக்கவங்கள நம்ம பக்கச்சக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க டென்ஷனை கொண்டு போய் அப்பா கிட்ட கத்தக்கூடாது, அப்பா கிட்ட கொட்டக்கூடாது, நம்மளோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொட்டக்கூடாது, புரியுதுங்க, நம்மளோட மாமனார் கிட்ட கொட்டக்கூடாது. இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லது. தேவையில்லாத செய்யக்கூடாது, தேவையானதை செய்யணும், அமைதியாக இருக்கணும், காலில் உழணும், சரணாகதி அடைஞ்சிடணும். இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. சரி, ஓகே, இது பொதுவான பலன். அம்மா நான் வந்து படிக்கிற குழந்தைம்மா, நான் வந்து 10th படிக்கிறேம்மா, எனக்கு எப்படிம்மா இருக்குது அப்படின்னா, படிப்பெல்லாம் வந்து சனி பகவான் கெடுக்கக்கூடிய பொசிஷன்லே இல்லைங்க கண்ணுங்களா. நீங்கள் வந்து இயற்கையாகவே கண்ணியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலியான குழந்தைங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இன்ஸ்டா இருக்குது, எஃபி இருக்குது, எல்லாம் வச்சுக்கோங்க, வேண்டானே சொல்ல குழந்தைங்களா. ஆனால் வந்து படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வார்த்தை சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் டோனி ஆகிட முடியாது இல்லைங்களா, எல்லாரும் டோனி ஆகிட முடியாது, எல்லாரும் அப்துல் கலாம் ஆகிட முடியாது, எல்லாரும் கிளின்டன் ஆகிட முடியாது, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் ஆகிட முடியாது. ஆக நம்ம ஆக முடியும். எப்படி? நம்மளோட அறிவை நம்ம தட்டி, நம்ம வந்து தூசு தட்டி நம்ம நல்லா பதப்படுத்தினா மட்டும்தான். ஆக படிப்பு நம்மளை பக்குவப்படுத்தும். எல்லாருக்கும் படிப்பு அப்படின்றது இஸ் எசென்ஷியல். நல்லா படிக்கணும், சரிங்களா. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி. அம்மா நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும், கணவன் காலில் விழுந்துருங்க. யார் மாமனார் மாமியார் என்ன சொன்னால் சரிம்மா, நீங்கள் சொன்னால் சரிம்மா அப்படின்ற வார்த்தை, அதுக்கு மேலே பேசாதீங்க. லைஃப் நல்லாயிருக்கும். கணவருக்கும் இதே விஷயம்தான். நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்மா, ஹையர் அஃபிஷியல் கொஞ்சம் நம்மளை இரிட்டேட் பண்ணுவோம். ஓகே சார், நீங்கள் சொன்னால் சரி சார், நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நல்லது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அம்மா எங்களுக்கு 70 வயசாகுதும்மா, கண்ணி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் உட்காரலாம், இல்லை சிவன் கோயிலில் உட்காரலாம். மனசும் நிம்மதியாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா நாங்கள் வந்து பாருங்கம்மா மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இதே தாங்க. எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க, சூப்பராக இருப்பீங்க, சரிங்களா. திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, யார்கிட்டையும் அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, எனக்கு இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மற்றவங்கள வந்து கேட்குறது வேண்டாம்மா. என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க, ஈசனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வழிபாடு பண்ணுறதுனா யாரம்மா வழிபாடு பண்ணோம், நாங்கள் திருநங்கைகள்மா அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஈசனை வழிபாடு பண்ணுங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா, ஆணுமல்லாது பெண்ணுமல்லாத அர்த்தநாரீஸ்வர கோலத்தோடு நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமும் யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் தான். ஈசனை வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய நிலை, மேன்மை நிலை அப்படின்றது கண்டிப்பாக அடைவீங்கம்மா. வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கான், இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது எனக்குரிய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா. நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை IVF ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.